Alternating current previous year questions continue பண்ணிக்கலாம் பாருங்க. 21st question. An inductor 20 millihenry, a capacitor 100 microfarad and a resistor 50 ohm are connected in series across a source of EMF V equal to 10 sin 314t. The power loss in the circuit is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. So power loss in the alternating circuit என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா Vrms into Irms into cos pi அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ Irms என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா Vrms by Z ன்னு போட்டுக்கலாம். Vrms by Z ன்னு போட்டுக்கங்க. ஓகேங்களா? அடுத்து cos pi க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா R by Z ன்னு வருது. ஓகேவா? இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணா அப்ப பவருக்கு என்ன ஃபார்முலா வரும்? Irms பிளேஸ்ல Vrms by Z போட்டுக்கணும். ஆல்ரெடி Vrms இருக்குனால அப்ப Vrms ஸ்கொயர் டிவைட் பை Z ன்னு வந்துரும் into R by Z அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? சோ அப்ப என்ன நம்ம எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து கவனிங்க. இப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு Vrms. இப்போ வந்து இது 10ன்றது V0. V0 வந்து பீக் வோல்டேஜ் வந்து 10 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ Vrms என்ன வரும்னு சொல்லுங்க? பீக் வேல்யூ டிவைட் பை √2 ன்னு போட்டுக்கணும். கரெக்ட்டா? அதாவது RMS வேல்யூ வந்து பீக் வேல்யூ பை √2. அப்போ 10 by √2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு R by Z ஸ்கொயர் பண்ணணும். R ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50 கொடுத்திருக்காங்க. R 15 போட்டு டிவைட் பை Z ஸ்கொயர் ன்னு போடணும். கரெக்ட்டா? சரி, இந்த Z வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா Z is equal to square root of R square plus XL minus XC whole square அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ XL XC வேணும்னா L வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. L வந்து 20 மில்லி ஹென்றி, கெபாசிட்டன்ஸ் C வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100 மைக்ரோஃபாரட் கொடுத்திருக்காங்க. இங்க ஒமேகா வந்து பாருங்கப்பா 314 இருக்கு. சரிங்களா? V equal to A sin ஒமேகா t தானே. அப்போ ஒமேகா பிளேஸ்ல 314 இருக்கு. இதுல இருந்து XL is equal என்ன பண்ணலாம்? L ஒமேகா படிங்கன்னா L வந்து என்ன வருது? 20 into 10 power minus 3 ன்னு போட்டுட்டு into ஒமேகா வந்து 314 அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க XL கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி XC is equal என்ன வரும் சொல்லுங்க? 1 by C ஒமேகான்னு வரும். அப்போ 1 by C எவ்வளவு? 100 மைக்ரோஃபாரட். கரெக்ட்டா? அப்போ C பிளேஸ்ல 100 மைக்ரோஃபாரட் 100 into 10 power minus 6 ன்னு போட்டுட்டு into ஒமேகா போடுங்க. ஒமேகாவுல 314 வருது. சோ இத சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு XC கிடைக்கும். சோ இந்த XC வேல்யூ XL வேல்யூ இந்த XC வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டு Z கிடைக்கும். நீங்க அந்த Z வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து கிடைக்கும். சோ இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 0.79 வாட் அப்படின்னு கிடைக்கும்பா. 0.79 வாட் கிடைக்கும். இந்த Z வேல்யூ எல்லாம் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு Z வேல்யூ வந்து 50 விட அதிகமா இருக்கும். ஏன்னா R இருக்கு இல்லையா? அப்ப Z வேல்யூ வந்து இது சால்வ் பண்ணா Z is equal to 56 ன்னு வந்துரும். அப்ப இந்த Z பிளேஸ்ல நம்ம 56 ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 56 ஸ்கொயர் ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ இத சால்வ் பண்ணா இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பாருங்க. The potential difference across the resistance, capacitance and inductance are 80 volt, 40 volt and 100 volt respectively in LCR circuit. The power factor of this circuit கேட்டிருக்காங்க. அப்ப பவர் ஃபேக்டர்னா cos pi கண்டுபிடிக்கணும். சோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ வந்து XL அதாவது VL potential across the inductor, potential across the capacitor, அடுத்து potential across the resistance வந்து பேஸர் டயகிராம்ல வரைஞ்சிட்டேன். இப்போ potential across resistance எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க 80 வோல்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெபாசிட்டன்ஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க 40 வோல்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க 100 வோல்ட் கொடுத்திருக்காங்க. சோ இது 100 greater than 40 வருது. அப்ப இந்த சிம்பிளை பண்ண என்ன வரும் சொல்லுங்க 100 - 40 வந்து இங்க 16 வந்துருமா 60 வோல்ட். இந்த டைரக்ஷன்ல 80 வோல்ட்னு இருக்கு. ஃபேஸர் டயகிராம்ல வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த ஆங்கிள் தான் பை அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ இந்த ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் V இருக்கு இல்லைங்களா? இந்த V எப்படி கிடைக்கிறது சொல்லுங்க? ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்ப 60 ஸ்கொயர் பிளஸ் 80 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பொட்டன்ஷியல் வந்து 100 ன்னு கிடைக்குது. சரிங்களா? 60 ஸ்கொயர் பிளஸ் 100 80 ஸ்கொயர் வந்து 100 கிடைக்கும். அங்க 100 வோல்ட்னு போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஹைபோடெனியூஸ் வந்து 100 வோல்ட் இருக்கு. அட்ஜசன்ட் சைடு வந்து 80 வந்திருக்கு. நமக்கு பவர் ஃபேக்டர் தானே கேட்டிருக்காங்க. பவர் ஃபேக்டர் என்ன ஃபார்முலா? cos pi தானேப்பா. அப்ப cos pi க்கு என்ன பண்ணனும்? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனியூஸ். adjacent side வந்து 80 divided by total value வந்து 100. அப்படி இல்லைன்னா cos pi வந்து நம்ம potential difference across resistance by total potential போடணும். potential difference across தான் நமக்கு 80 வோல்ட்னு இருக்கு. total potential of the source 100 கிடைச்சதுனால 80 by 100 என்ன வருது 0.8 வோல்ட். so that power factor என்ன வருது சொல்லுங்க 0.8 ன்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா. போன ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து 21st क्वेश्चन 7.79 கரெக்ட். இந்த क्वेश्चन 0.8 கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க.
An inductor 20 millihenry, a capacitor 50 microfarad, and a resistor 40 ohm are connected in series across a source of EMF V equal to 10 sin 340 t. The power loss in AC circuit is dash கேட்டிருக்காங்க. சேம் 21st சம் சால்வ் பண்ண மாதிரியே தான் சால்வ் பண்ணணும். அப்படிதானே? அதே சம் தான் நினைக்கிறேன். ஆனா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இந்த கெபாசிட்டன்ஸ் வேல்யூ மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பண்ணோம்னா என்ன பண்ணோம், பவருக்கு வந்து VRMS ஸ்கொயர் டிவைட் பை ஜெட் அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு காஸ் பை, காஸ் பைக்கு என்ன ஃபார்முலா R பை ஜெட் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ வி நாட் வந்து 10 கொடுத்தாங்க போன சம் மாதிரி. VRMS இஸ் ஈக்குவல் அப்போ என்ன வரும் சொல்லுங்க, 10 பை ரூட் வந்துருக்குமா, அப்போ 10 பை ரூட் போட்டுருக்கேன். அப்போ VRMS பிளேஸ்ல 10 பை ரூட் 2 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 40 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்போ 40 டிவைட் பை நம்ம என்ன பண்ணணும், ஜெட் ஸ்கொயர் போடணும். ஜெட் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ XL இஸ் ஈக்குவல் டு L ஒமேகா, L இன்ட்டு ஒமேகா. ஒமேகா எவ்வளோ 340 கொடுத்துருக்காங்க. அப்போ L எவ்வளோ 20. அப்போ XL இஸ் ஈக்குவல் L வந்து 20 இன்ட்டு மில்லி ஹென்றி கொடுத்துருக்காங்க. 20 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 போட்டு இன்ட்டு 340 போட்டுங்க ஒமேகா. அதே மாதிரி XC என்ன வருது பாருங்க, XC வந்து 1 பை C ஒமேகா. அப்போ C வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 மைக்ரோஃபேரட். அப்போ 1 பை 50 இன்ட்டு இங்க ஒமேகா வந்து 340 கொடுத்துருக்காங்க. அதனால ஒமேகா பிளேஸ்ல நம்ம 340 சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா, 340 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க 1 பை C ஒமேகா போடணும். ஒமேகா வந்து எவ்வளவு, இது C வந்து எவ்வளவு மைக்ரோஃபேரட் தானே, 50 into 10 power minus 6 போட்டுட்டு இன்டு ஒமேகா வந்து 340 போட்டுக்கலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணா நமக்கு XC கிடைச்சிடும். ஸோ அப்போ XC, XL, R எல்லாமே தெரியும் நமக்கு. R வந்து எவ்வளவு 14 கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே சிம்பிளை பண்ணணும். ஸோ இது எல்லாமே சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் லாஸ்ட் வந்து இதெல்லாம் சப்ஸ்டிட், அதாவது அந்த XL வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த XC வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க, R வேல்யூ வந்து நம்ம 40 ஓம் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, சரி. அப்படி பண்றா இது வந்து இந்த மொத்தமே வந்து நம்ம என்னது ஜெட் ஸ்கொயருக்கு எழுதியிருக்கோம். இது ஜெட் ஸ்கொயருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.51 வாட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குமா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. In an electrical circuit R, L and C and AC voltage source are all connected in series. When L is removed from the circuit, the phase difference between the voltage and the current in the circuit is 5/3. If instead C is removed from the circuit, the phase difference is again 5/3. The power factor கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இங்க இண்டக்டன்ஸ் இருக்கு, இங்க கெபாசிட்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி தானப்பா. இப்போ வந்து L is removed சொல்லிட்டாங்க. L ரிமூவ் பண்ணிட்டா அப்ப என்ன வருது சொல்லி XC மட்டும் இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் இருக்குங்க, அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 5/3 சொல்லிட்டாங்க. அப்போ tan 5/3 ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, உங்களுக்கு XC டிவைட் பை R கிடைச்சிடும். அப்படி தானப்பா. அப்போ XC இஸ் ஈக்குவல் R இன்டு tan 5/3 வந்துடும். இதே மாதிரி நம்ம வந்து XC ரிமூவ் பண்ணா அப்ப XL இருந்திருக்கும். அப்போ ரிசல்டன்ட் மேக்ஸ் ஆங்கிள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, அப்பயும் 5/3 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ்ல tan 5/3 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, உங்களுக்கு XL டிவைட் பை R வந்திருக்கும். அப்போ XL இஸ் ஈக்குவல் டு R இன்டு tan 5/3 வந்திருக்கும். அப்படின்னா நமக்கு இங்க XL வந்து R tan 5/3 வந்திருக்கு, XC என்ன வந்திருக்கு, R tan 5/3 வந்திருக்கு. அப்படிதானே வந்திருக்கு. ஸோ இங்க ரெசிஸ்டன்ஸ் R இருக்கு. அப்போ XL XC ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ ரிசல்டன்ட் வந்து Z வந்து ஈக்குவல் டு R வந்துருக்கு. பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, R பை Z தெரியும். R வந்து R போட்டுன்னா Z வந்து எவ்வளவு இருக்கு, R தான் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணா பவர் ஃபேக்டர் வந்து 1 கிடைக்குதுப்பா. ஸோ பவர் ஃபேக்டர் ஆஃப் தி சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The instantaneous value of alternating current and voltage in a circuit are given as instantaneous current 1 by root sin 100 pi t, instantaneous EMF 1 by root sin 100 pi t plus 5/3 கொடுத்துருக்காங்க. The average power in watts consumed in the circuit is dash கேட்டிருக்காங்க. இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்டுக்கும் EMF-க்கும் 5/3 வந்திருக்கு. சரிங்களா. இப்போ ஆவரேஜ் பவர் கன்சியூம்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு ஃபார்முலா ERMS இன்டு IRMS இன்டு cos phi என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப ERMS E0 by root போட்டுக்கலாம், IRMS I0 by root போட்டுக்கலாம், இன்டு cos phi போட்டுக்கங்க. அப்ப வந்து என்ன பண்ணலாம், இந்த ரூட் இன்டு ரூட் டிவைட் பை 2 போடுங்க. E0 வேல்யூ எவ்வளவு, 1 by root. அப்ப E0 வேல்யூ 1 by root போட்டுக்கலாமா. இந்த 2 ரூட் இன்டு ரூட் 1 by 2 போட்டு E0 வேல்யூ ஒரு 1 by root, I0 வேல்யூ எவ்வளவு பாருங்க 1 by root. கரெக்ட்டா, அது ஒரு 1 by root. cos phi போடணும். cos phi எவ்வளவு, cos pi/3, ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5/3 கொடுத்திருக்காங்க. 5/3 என்றது எவ்வளவு, 60 டிகிரி. அப்ப இது 1/2 போட்டுருக்கு. இந்த ரூட் இன்டு ரூட் அது ஒரு 1/2. இந்த cos 5/3 வந்து 60 டிகிரி, cos 60 வந்து அது ஒரு 1/2.
So 1 by 2 into 1 by 2 into 1 by 2 வந்து என்ன போறது 1 by 8 வந்திருக்கு. So that average power consumed in this circuit வந்து 1 by 8 is the correct. Next question போயிடலாம் பாருங்க. Power dissipated in an LCR circuit, series circuit is connected to an AC source of EMF E is dash னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So அப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ சோர்ஸ் EMF E ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பவர் டிசிபேட்டடுக்கு வந்து E into I into cos phi அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தானே பாது? சரி. அப்போ I பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுக்கலாம்? E by Z ன்னு போட்டுக்கலாம். அப்போ E square by Z into cos phi பிளேஸ்ல R by Z அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ E square into R by Z square ன்னு வருது. Z square க்கு என்ன ஃபார்முலா? R square plus XL minus XC. XL எவ்வளவு? L ஒமேகா minus XC வந்து 1 by C ஒமேகா whole square வந்துட்டு இப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஸ்கொயர் ரூட் போடக்கூடாது. ஏன்னா Z into Z வந்து Z ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிருது. அப்படின்னு பார்த்தோம்னா 26க்கு வந்து என்ன ஆன்சர் வருது பாருங்க. இந்த மாதிரி ஆன்சர் இருக்குது. E ஸ்கொயர் R டிவைட் பை R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 4th ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an AC circuit, the EMF E and the current I at any instant is given by E equal to E naught sin omega t, I equal to I naught sin omega t minus pi. அப்படின்னா current lags the EMF அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்படின்னா இண்டக்டன்ஸ் தான் டாமினேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் கெபாசிட்டன்ஸ் விட. ஏன்னா current lags the EMF வந்து. The average power in the circuit over one cycle அப்படின்னு கேட்டிருக்காங்க. Average power concept என்ன ஃபார்முலா? ERMS into IRMS, ERMS into IRMS into cos pi ன்னு போடுவோம். ERMS க்கு E naught by root போடுவோம், IRMS க்கு I naught by root போடுவோம். அந்த ரெண்டு ரூட் சேர்த்தா 2 வந்துருது into cos pi. அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A coil of inductive reactance 31 ohm has a resistance of 8 ohm is placed in series with the condenser of capacitive reactance 25 ohm. The combination is connected to an AC source of 110 ohm. The power factor of the circuit. Power factor கேட்டிருக்காங்க. Power factor னா cos pi. Cos pi க்கு என்ன ஃபார்முலா? R by Z. Z வந்து square root of R square plus XL minus XC whole square அப்படின்னு வந்திருக்கும். இதுதானே பவர் ஃபேக்டர். இப்போ R வந்து 8 ஓம் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? XL இது R வந்து 18 எழுதிட்டேன். XL வந்து எவ்வளவுப்பா? 31. XC எவ்வளவுப்பா? 25. கரெக்ட்டுங்களா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. R வந்து 8 ஓம் டிவைட் பை R ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பிளஸ் XL வந்து எவ்வளவு? 31 மைனஸ் XC வந்து 25 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. இங்க ஸ்கொயர் ரூட்னு போட்டாச்சு. அப்ப 8 டிவைட் பை இங்க என்ன வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் பிளஸ் 31 மைனஸ் 25 எவ்வளவு? 6 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வரும்? 10 ன்னு வரும். சரிங்களா? அப்ப 8 by 10. 8 by 10 என்ன போறது? 0.8. அப்ப பவர் ஃபேக்டர் எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்கப்பா? 0.8 is the correct answer அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For a series LCR circuit, the power loss at resonance is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பவர் லாஸ் at resonance. ஓகேங்களா? அப்ப பவர் லாஸ் அட் ரெசோனன்ஸ்னா ரெசோனன்ஸ் XL equal to XC ன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படினா Z is equal to நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL minus XC ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா XL minus XC 0 ஆயிரும். ஏன்னா XL equal to XC. அப்ப Z is equal to R ன்னு வந்துரும். பவருக்கு என்ன லாஸ்? பவர் லாஸ்க்கு என்ன ஃபார்முலா? VRMS into IRMS into R by Z ன்னு போட்டுக்கலாம். VRMS into IRMS into cos pi வந்து R by Z ன்னு போடலாம். இப்போ V வேல்யூ எவ்வளவுனா V equal to IR போட்டுக்கலாம் இல்லையா? IR ன்னு போட்டுட்டீங்கன்னா அப்ப I ஆல்ரெடி ஒரு I இருக்குன்னா I ஸ்கொயர் R into R. Z வேல்யூ R தானே, இந்த R கேன்சல் ஆயிரும். சோ I ஸ்கொயர் R. I ஸ்கொயர் R தான் வந்து பவர் லாஸ் இந்த LCR சர்க்யூட் அண்டர் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல வருது. அதாவது ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல நம்ம XL equal to XC நமக்கு தெரியணும்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In an AC circuit with a phase voltage V and current I, the power dissipated அப்படின்னு கேட்டிருக்கு. பவர் டிசிபேட்டடுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? பவர் டிசிபேட்டட் ஃபார்முலா வந்து V into I into cos pi வரும். pi என்றது phase difference between current and voltage வரும். அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வரும் சொல்லுங்க? phase difference between potential and current அப்படின்னு வருதுமா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In an AC circuit, the current flowing is I is equal to 5 sin omega t minus pi by 2. அதாவது phase difference between current and potential வந்து அப்போ pi by 2 இருந்திருக்கு. இங்க current lags the potential இருக்கிறதுனால இது purely inductor நம்ம எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? peak current வந்து 5, peak voltage வந்து 200, omega வந்து 100 கொடுத்திருக்காங்க. The power consumption is equal to, இது வந்து purely inductor தானே. purely inductor வந்து phase வந்து 5 equal to 0 னால cos pi வந்து pi equal to 90 degree, pi by 2 கொடுத்தா cos 90 degree எவ்வளவு 0. இப்போ பவர் ஃபேக்டர் 0 வருது.
அப்ப ஆவரேஜ் பவருக்கு என்ன ஃபார்முலா VRMS into IRMS into cos phi இதுனா cos phi 0 வரதுனால நமக்கு பவர் கன்சம்ப்ட் வந்து 0 அப்படின்னு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A condenser of capacity C is charged to a potential difference of V1. The plates of the condenser are then connected to an ideal conductor of inductance L. The current through the inductor when the potential difference across the conductor reduced to V2 is dash கேட்கலாம். அப்படின்னா ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கிறோம், அது V1 சார்ஜுக்கு சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்டக்டர் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இண்டக்டர் கனெக்ட் பண்றோம். இந்த கெபாசிட்டர் இண்டக்டர் கனெக்ட் பண்றோம். அப்போ சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கும், பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ V2 பொட்டன்ஷியல் வரும்போது இங்க கரண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பண்ணலாம். அப்போ இனிஷியலா இருந்த எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி வரும். இனிஷியல் எனர்ஜி என்ன சொல்லுங்க, எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெபாசிட்டர் தான், இண்டக்டர்ல கரண்ட் கிடையாது. ஆனா ஃபைனல் எனர்ஜி என்ன சொல்லுங்க, இந்த கெபாசிட்டர் கொஞ்சம் சார்ஜ் இருக்குங்க, அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெபாசிட்டர் பிளஸ் இந்த இண்டக்டர்ல கரண்ட் இருக்கு இல்லையா, அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டர்னு போகும். எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெபாசிட்டருக்கு என்ன ஃபார்முலா, இனிஷியலா வந்து ஆஃப் CV ஸ்கொயர். சோ ஆஃப் CV ஸ்கொயர் CV1 ஸ்கொயர் போடுங்க. அதாவது V2 பொட்டன்ஷியல் இருக்கும்போது எனர்ஜி இந்த கெபாசிட்டருக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, ஆஃப் CV2 ஸ்கொயர் வந்துடும். பிளஸ் இந்த எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டருக்கு என்ன பண்ணலாம், ஆஃப் LI ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் கேன்சல் பண்ணிடலாம். இந்த CV2 ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ C காமன் எடுத்துட்டா V1 ஸ்கொயர் மைனஸ் V2 ஸ்கொயர் ஈக்குவல் டு LI ஸ்கொயர் வந்துருது. L கீழே கொண்டு வந்துருங்க டினாமினேட்டர்ல. இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் போடலாங்க. I ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரூட் இப்படி கிடைக்கும். அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, C into V1 ஸ்கொயர் மைனஸ் V2 ஸ்கொயர் by L whole power 1/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்போ வந்து இந்த क्वेश्चनக்கு வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஏன்னா ரூட் எடுக்கணும் இல்லைங்களா, பவர் 1/2 இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A transistor oscillator is in a resonant circuit with an inductor L and a capacitor C in series produces oscillation of frequency F. If L is doubled and C is changed to 4C, the frequency will be கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/2 பை ரூட் ஆஃப் LC அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ L என்ன சொல்லிட்டாங்க, டபுள் சொல்லிட்டாங்க, C வந்து 4C சொல்லிட்டாங்க. அப்போ L டேஷ் வந்து ஃபைனலா 2L வருது, C டேஷ் வந்து 4C ன்னு வந்துருது. அப்போ நியூ ஃப்ரீக்வன்சி என்ன வரும்னு சொல்லுங்க, 1/2 பை ரூட் ஆஃப் 2L. L வந்து 2L ஆயிடுது, C வந்து 4C ன்னு வந்துருது. ஓகேங்களா? அப்போ 2 into 4 எவ்வளோப்பா, 8 வந்துருது. 8 ரூட் எடுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க, 1/2 ரூட் 2 அப்படின்னு இருக்கும். into 1/2 பை ரூட் ஆஃப் LC ன்னு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு 1/2 பை ரூட் ஆஃப் LC தான் நமக்கு ஃப்ரீக்வன்சி F ன்னு தெரியும் இல்லையா. சோ ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க, F/2 ரூட் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ தட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா F/2 ரூட் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A transformer having efficiency of 90%, it's working on 200 volt and 3 kilowatt power supply. If the current in the secondary coil is 6 ampere, the voltage across the secondary coil and the current in the primary coil respectively கேட்டிருக்காங்க. அப்படின்னா நல்லா பாருங்க, பிரைமரியில இருக்கிற பொட்டன்ஷியல் VP, இனிஷியலா பிரைமரியில இருக்கிற பவர் சப்ளை வந்து PP ன்னு வச்சுக்கோங்க, பிரைமரி இது பவர். கரண்ட் இது செகண்டரி வந்து 6 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. சோ பவருக்கு என்ன, பிரைமரி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இந்த பிரைமரி இன்டு கரண்ட் இந்த பிரைமரி பவருக்கு. அப்ப கரண்ட் இந்த பிரைமரி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, பவர் in the primary divided by potential in the primary. பவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 கிலோவாட். அப்போ 3 கிலோவாட்னா 3000 அப்படின்னு போட்டுக்கலாமா, வாட் டிவைட் பை பொட்டன்ஷியல் ஆஃப் 200. அப்போ இந்த 200 இது 30, இது கேன்சல் பண்ணா 30/2 எவ்வளவு வருது, 15 ஆம்பியர் கிடைக்குது. அப்படின்னா கரண்ட் இந்த பிரைமரி வந்து 15 ஆம்பியர் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து செகண்டரியில வந்து வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்டரியில வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இங்க எஃபிஷியன்சி 90% சொல்லி இருக்காங்க. அப்ப எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் தெரியும். அப்போ அவுட்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு இன்புட் பவர்னு போடணும். அப்போ அவுட்புட் பவர் என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் இன் தி செகண்டரி இன்டு கரண்ட் இன் தி செகண்டரி ஈக்குவல் டு எஃபிஷியன்சி 90%, 90/100 போட்டு பவர் இன் தி பிரைமரி எவ்வளவு 3000 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் இன் தி செகண்டரி வந்து 6 ஆம்பியர் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த கரண்ட் இன் தி செகண்டரி பிளேஸ்ல 6 ஆம்பியர் நம்ம போட்டுட்டோம்னா இந்த கரண்ட் இன் தி செகண்டரி பிளேஸ்ல 6 னு போட்டாச்சு. இப்போ என்னென்ன சால்வ் பண்ணலாம், இந்த 2 0 இங்க ஒரு 2 0 கேன்சல். கரெக்ட்டுங்களா? இந்த 6யும் இங்க 30யும் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லி, இங்க 2 வரும், இங்க வந்து 10 னு வந்துரும். இந்த 2 இந்த 19 கேன்சல் பண்ணா 45 வந்துரும். 45 into 10 450. சோ பொட்டன்ஷியல் in the secondary வந்து என்ன வந்திருக்கு, 450 வோல்ட். அப்ப பொட்டன்ஷியல் in the secondary 450 வோல்ட், கரண்ட் in the primary வந்து எவ்வளவு வருது,
15 ஆம்பியர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன ஆன்சர் கரெக்ட்னு சொல்லலாம் சொல்லுங்க. ஃபோர்த் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The primary of a transformer when connected to a DC battery of 10 volt draws a current of 1 milliampere. The number of turns of the primary and the secondary winding are 50 and 100 turns respectively. The voltage in the secondary and the current drawn by the circuit in the secondary are respectively. அப்படின்னா பாருங்க, பிரைமரி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து டிசி வோல்ட் கனெக்ட் பண்ணோம். ஆனா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசி வோல்ட் தானே ஒர்க் ஆகும். டிசில வந்து என்ன கரண்ட் சேஞ்ச் ஆகாது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது, அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வராது. அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்காது செகண்டரி காயில்ல. அதனால செகண்டரியில வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்காது. அதான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் அன்றது என்ன எடுத்துக்கணும், நம்ம ஏசி தான் எடுக்கணும். இங்க டிசி பேட்டரின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால வந்து செகண்டரியில வந்து நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்காது, கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆயிருக்காது அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. இங்க கொடுக்கும் போதே நம்ம பார்க்கணும், பிரைமரியில ஏசி கொடுத்திருந்தா தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அடுத்த क्वेश्चन பாருங்க. A 220 volt input is supplied to a transformer. The output circuit draws a current of 2 ampere at 440 volt. If the efficiency of transformer is 80%, the current drawn by the primary winding of the transformer அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, பிரைமரியில இருக்கிற பொட்டன்ஷியல் 220 கொடுத்துட்டாங்க, செகண்டரியில இருக்கிற வோல்ட் வந்து 440 கொடுத்துருக்காங்க, செகண்டரி சர்க்யூட்ல இருக்கிற கரண்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எஃபிஷியன்சி வந்து 80% கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் ட்ரான் இந்த பிரைமரி கேட்கறாங்க. ஸோ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னது, அவுட்புட் பவர், அதாவது பவர் இன் தி செகண்டரி டிவைட் பை பவர் இன் தி பிரைமரி அப்படிதானே வருது. அப்போ பவர் இன் தி பிரைமரி இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, பவர் இன் தி செகண்டரி டிவைட் பை எஃபிஷியன்சி போட்டுங்க. பவர் இன் தி பிரைமரிக்கு என்ன ஃபார்முலா, பொட்டன்ஷியல் இன் தி பிரைமரி இன்டு கரண்ட் இன் தி பிரைமரி இஸ் ஈக்குவல் டு பவர் இன் தி செகண்டரி என்ன வரும், பொட்டன்ஷியல் இன் தி செகண்டரி இன்டு கரண்ட் இன் தி செகண்டரி டிவைட் பை எஃபிஷியன்சின்னு போட்டுக்கணும். இப்போ நம்ம கரண்ட் இன் தி பிரைமரி என்ன வேணும், அப்போ கரண்ட் இன் தி பிரைமரி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன் தி செகண்டரி இன்டு கரண்ட் இன் தி செகண்டரி டிவைட் பை பொட்டன்ஷியல் இன் தி பிரைமரி இன்டு எஃபிஷியன்சின்னு போட்டுக்கணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பொட்டன்ஷியல் இன் தி செகண்டரி எவ்வளவு கொடுத்தாங்க, 440 ன்னு கொடுத்துட்டாங்க. இன்டு கரண்ட் இன் தி செகண்டரி 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை பொட்டன்ஷியல் இன் தி பிரைமரி 220 கொடுத்துட்டாங்க. டிவைட் பை எஃபிஷியன்சி 80%, அப்ப 80 by 100 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப 100னா இந்த ரெண்டு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. இப்போ 22ம் 440 கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருப்பா, 20 வருமா. அப்ப இந்த 20 into 2 என்ன வருது, 40 வருது. கரெக்டா? 40 டிவைட் பை 8 இருக்கு. 40யும் 8ம் டிவைட் பண்ணா என்ன வருது, 5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க, 5 ஆம்பியர். அப்ப கரண்ட் இந்த பிரைமரி என்ன கிடைச்சிருக்கு, 5 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The primary and secondary coils of a transformer have 50 and 1500 turns respectively. If the magnetic flux pi linked with the primary coil is given by pi is equal to pi naught plus 4t, where pi is in Weber, t is time in seconds, and pi naught is a constant, the output voltage across the secondary coil அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ஃப்ளக்ஸ் லிங்க் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா. ஃப்ளக்ஸ் லிங்க் வித் தி பிரைமரி காயில் வந்து பை இஸ் ஈக்குவல் டு பை நாட் பிளஸ் 4t சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இஎம்எஃப் கிடைக்குமா, இஎம்எஃப் ஈக்குவல் டு dpi by dt. அப்படி போல டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், பை நாட் டிஃபரன்ஷியேட் 0, 4t டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 வந்திருக்கு. அப்படின்னா இஎம்எஃப் இன் தி பிரைமரி வந்து 4 வோல்ட்னு கிடைச்சிருக்கு. அதை மைனஸ் விட்டுறலாம், நம்ம சும்மா மேக்னிட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ EMF in the primary by EMF in the secondary is equal to number of turns in the primary by number of turns in the secondary போடணும். இங்க வந்து ஃபார்முலா நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் போடக்கூடாது, ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃப்ளக்ஸ் லிங்க்டுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளக்ஸ் லிங்க்டுனாவே வித் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து. இப்போ EMF in the primary 4 வந்திருக்கு, டிவைட் பை EMF in the secondary ன்னு வச்சுக்கிட்டு இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் in the primary என்ன வந்திருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் in the primary வந்து 50 வந்திருக்கு, டிவைட் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் in the secondary என்ன வந்திருக்கு, 1500 வந்திருக்கு. சோ இத 0 0 கேன்சல் பண்ணிட்டு 5 115 கேன்சல் பண்ணா 13 வருது. அந்த 30 இந்த பக்கம் கொண்டு வந்தா 4 into 30 என்ன வருது, 120. அப்ப EMF இந்த செகண்டரி என்ன வருது, 120 வோல்ட் அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 120 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படி எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A transformer is used to light a 100 watt and 110 volt lamp from a 220 volt main. If the main current is 0.5 ampere, the efficiency of the transformer is approximately அப்படின்றாங்க. சரி, இப்போ வந்து efficiency of the transformer பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பல்ப் இருக்கு இல்லையா, used to light பல்ப் வந்து 100 வாட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 110 வோல்ட் லேம்ப்னு சொல்லியிருக்காங்க. 220 வோல்ட் மெயின்ல இருந்து எடுத்திருக்காங்க. தி மெயின் கரண்ட் வந்து 0.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு.
அப்படின்னா வந்து நமக்கு பவர் வந்து லைட்டுக்கு வந்து 100 வாட் அப்படின்னா இது அவுட்புட் பவர் கரெக்டுங்களா? சரி. இப்போ வந்து இன்புட் பவருக்கு என்ன வரணும்? 220 அதாவது பொட்டன்ஷியல் இன்டு கரண்ட்னு வரும். கரெக்ட்டா? பொட்டன்ஷியல் எவ்வளவு சொல்லுங்க? 220 வோல்ட் இன்டு கரண்ட் எவ்வளவு வந்திருக்கு? கரண்ட் வந்து 0.5 வந்திருக்கு. அப்படின்னா இன்புட் பவர் வந்து 110 வாட்னு வந்திருக்கு. ஆனா அவுட்புட் வந்து 100 வாட். அப்ப எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்டு 100% அப்படின்னு போடணும். அப்ப அவுட்புட் பவர் எவ்வளவு? 100 டிவைட் பை இன்புட் பவர் 110 இன்டு 100% போடணும். சோ இது ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க? உங்களுக்கு கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா கீழே 110 தானே, இது ஓரளவுக்கு 100 நியர்லி கேன்சல் பண்ணா அப்ப 100 வருது இல்லையா? கிட்டத்தட்ட 100 கிட்டத்தட்ட வர மாதிரி இருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் 90 தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 110 100 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 0.9 வரும்னா அப்ராக்சிமேட்டா அஷ்யூம் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? 0.9 into 100 90. அப்ப 90%. சோ ஆன்சர் 38th क्वेश्चनக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The core of a transmitter is transformer is laminated because actually transformerல என்ன ஆகும்னா இந்த மேக்னெட் சேஞ்ச் ஆகும்போது EMF இன்டியூஸ் ஆயிருக்கும். அந்த EMF நால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அதனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும். அதுதான் வந்து எட்டி கரண்ட் லாஸ் சொல்றோம். அப்போ அந்த எட்டி கரண்ட் லாஸ் மினிமைஸ் பண்றதுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்றோம்? நம்ம லேமினேட் பண்ணிடுறோம். டிரான்ஸ்ஃபார்மருடைய கோரை வந்து லேமினேட் பண்றோம். ஸோ அப்போ 39க்கு என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? எனர்ஜி லாஸ் டியூ டு எட்டி கரண்ட்னால தான் எட்டி கரண்ட்டை லேமினேட்டட் கோர் வந்து மினிமைஸ் பண்ணிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A step up transformer operates on a 230 volt line and supplies a load of 2 ampere. The ratio of the primary and secondary winding is 1:25. The current in the primary அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லோட்ல இருக்கிற கரண்ட் வந்து 2 ஆம்பியர் இருக்கு. கரெக்ட்டா? இது வரைக்கும் புரியுது. உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்னா கரண்ட் இன் தி பிரைமரி பை கரண்ட் இன் தி செகண்டரி ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ லோட்ல 2 ஆம்பியர் இருக்குன்னா கரண்ட் இன் தி செகண்டரி தான் 2 ஆம்பியர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் இன் தி பிரைமரி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி இன்டு கரண்ட் இன் தி செகண்டரி போடணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி 25 இருக்கா? 25 டிவைட் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி பிரைமரி 1 னு போட்டோம்னா into current in the secondary 2 னு போட்டோம்னா 25 into 2 என்ன போறது? 50 ampere. So இந்த question கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் question பாருங்க. The primary winding of a transformer has 500 turns whereas its secondary has 5000 turns. The primary is connected to an AC supply of 220 volt 50 Hz. The secondary will have an output volt. அதாவது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் வந்து frequency மாறாது. அப்ப 50 Hz இருக்கிற ஆன்சர் தான் இருக்கும். So first or செகண்ட் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர் தேர்ட் தான் வந்திருக்கும் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு பொட்டன்ஷியல் இந்த பிரைமரி பை பொட்டன்ஷியல் இந்த செகண்டரிக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி தெரியணும். இப்போ வந்து இன்புட் பொட்டன்ஷியல் பிரைமரி பொட்டன்ஷியல் 20 தெரியல. 20 டிவைட் பை பொட்டன்ஷியல் இந்த செகண்டரி போட்டோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி 500 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி 5000. அப்போ 500 டிவைட் பை 5000 போட்டோம்னா இதை சால்வ் பண்ணா கீழே 10 வந்துருமா? 10 இந்த பக்கம் போயிருச்சுன்னா 10 into 20 200. ஸோ பொட்டன்ஷியல் இந்த செகண்டரி வந்து 200 வோல்ட். அடுத்து ஃப்ரீக்வன்சி மாறாத, அதனால அப்படியே 50 ஹெர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Figure shows a circuit that contains 3 identical resistors with resistance R equal 9 ohm each. 2 identical inductors with inductance L equal to 2 millihenry each and an ideal battery with EMF 18 volt. The current I through the battery just after the switch is closed. அப்ப கரண்ட் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இண்டக்டர்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அதிகமா இருக்கும், அப்போசிஷன் அதிகமா இருக்கும். அதனால இண்டக்டர் இருக்கிற பாத் வந்து புரோக்கன் பாத்தா ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப இது புரோக்கன் பாத்தனா இந்த பாத்துல கரண்ட் போகாது, இந்த பாத்துல கரண்ட் போகாது. அப்படின்னு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் இருக்காது. அப்ப இந்த கெபாசிட்டர் அட் டைம் t = 0ல வந்து என்ன ஆகும்னா டக்குன்னு கரண்ட் சார்ஜ் பாஸ் ஆகும். அதனால கெபாசிட்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த ஆர் இந்த ரெண்டு ஆர்மே எப்படி இருக்கு? பேரலல்ல இருக்கு. அப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் R/2 வரும். கரண்ட்க்கு என்ன ஃபார்முலா? EMF by எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இந்த R பேரலல் இருக்குனால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் R/2 போட்டுங்க. அப்ப EMF எவ்வளவு? 18 வோல்ட் கொடுத்திருக்காங்க. R எவ்வளவு கொடுத்தாங்க? 9 ஓம் கொடுத்து டிவைட் பை 2 கொடுத்திருக்காங்க. இந்த 2 மேல போயிருமா? 18ம் இந்த 9ம் கேன்சல் பண்ணா என்ன வருது? இங்க 2 வருது. 2 into 2 என்ன வருது? 4 ஆம்பியர். சோ 4 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, ஆனா இதுல கொடுக்கல. சோ தட் நம்ம 42க்கு வந்து 4 ஆம்பியர் அப்படின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A coil of 40 Henry inductance is connected in series with a resistance of 8 ohm and the combination is joined to the terminals of a 2 volt battery. The time constant of the circuit னு கேட்டிருக்காங்க. டைம் கான்ஸ்டன்ட்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுப்பா? டைம் கான்ஸ்டன்ட்க்கு வந்து
N by R வருமா R by L வருமா டைம் கான்ஸ்டன்ட்க்கு? டைம் கான்ஸ்டன்ட் தெரியல உங்களுக்கு? டைம் கான்ஸ்டன்ட்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? L by R வருமா R by L வருமா சொல்லுங்க? ஓகேங்களா? R by L ன்னு வரும். இது வந்து 1 by டைம் கான்ஸ்டன்ட். அப்ப டைம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு R by L ன்னு போடுங்க. R எவ்வளவு கொடுத்தாங்க? 80 கொடுத்திருக்காங்க. L வந்து 40 கொடுத்திருக்காங்க. அப்ப 80 by 5 ன்னு போட்டோம்னா என்ன வருது பாருங்கப்பா? 80 by 40 போட்டோம். 8 by 40 ன்னு போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் என்ன போறது? 1 by 5 ன்னு வந்திருக்கு. ஆனா புக்ல வந்து 5 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா L by R தான் கரெக்ட் இருக்கும். சோ L வந்து 40, R வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 கொடுத்திருக்காங்க. 40 8 கேன்சல் பண்ணா 5 அப்படி கிடைக்குது. சோ தட் இந்த क्वेश्चन கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 செகண்ட் அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In the circuit given in figure 1 and 2 are ammeters just after key K is pressed to complete the circuit. The reading will be கேட்டிருக்காங்க. இந்த DC சோர்ஸ் கொடுத்திருக்காங்க. at time t equal to 0ல இண்டக்டர்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அதிகமா இருக்குனால இது வந்து broken circuit ஆக்ட் ஆகும். கெபாசிட்டர்ல சார்ஜ் நிறைய ஃப்ளோ ஆகும். அதனால இது ஷார்ட் சர்க்யூட்னு வந்திருக்கும். அப்படின்னா கெபாசிட்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும், இண்டக்டர்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப செகண்ட் அம்மீட்டர்ல 0 கரண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் அம்மீட்டர்ல கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னு எடுத்தோம்னா எந்த ஆன்சர் கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? மேக்ஸிமம் இன் 1 and 0 in 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 42. When the key K is pressed in time t equal to 0, then which of the following statement about the current I in the resistor AB of the circuit is true ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீயை க்ளோஸ் பண்ணா என்ன ஆயிருக்கும்னா உங்களுக்கு at a time t equal to 0ல கெபாசிட்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். அப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகிறதுனால இந்த 1000 ஓம் மட்டும் ஒர்க் ஆகும். ஆஃப்டர் லாங் டைம் என்ன ஆயிரும்னா இதுல சார்ஜ் ஃபுல்லா வந்திருக்கும், இது broken சர்க்யூட்னால கரண்ட் வந்து இப்படி வந்திருக்கும். அப்ப வந்து என்ன வந்திருக்கும்? 2000 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இது ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும் கெபாசிட்டர் இனிஷியலா டைம் t equal to 0ல. அப்ப கரண்ட் வந்து 2/1000 போடுறோம். 2/1000 என்ன வரும்? 2 மில்லி ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க கரண்ட் எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்டேட் கரண்ட் I in the ரெஜிஸ்டர் AB ன்னு கொடுத்திருக்காங்க. AB கரண்ட். அடுத்து லாங் டைமுக்கு அப்புறம் கெபாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் ஸ்டோர் ஆயிருதுல அது broken சர்க்யூட் ஆக்ட் ஆயிரும். அதனால வந்து என்ன ஆயிரும்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து 2 பை மொத்த ரெசிஸ்டன்ஸ் இங்க ஒரு 1000 இங்க ஒரு 1000 அப்ப 2000 வந்துரும். அப்ப என்ன வரும்? 1 மில்லி ஆம்பியர் அப்படின்னு வந்துரும். So time t equal to 0 2 மில்லி ஆம்பியர், it as time goes it becomes 1 மில்லி ஆம்பியர் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. The time constant of CR circuit is time constant of CR circuit என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்? time CR time constant of the circuit வந்து CR அப்படின்னு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கும்.